வணக்கம் நண்பர்களே, தாளிச்ச கொழுக்கட்டை செய்யலாம். 2 டம்ளர் புழுங்கல் அரிசியை நல்லா கழுவி 2 மணி நேரம் ஊற வச்சு 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரை மூடி தேங்காயை இந்த மாதிரி திருவின மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. கடாயில் கடலெண்ணெய் 1 டீஸ்பூன் நெய் போட்டுட்டு கடுகு உளுந்தம் பருப்பு, 1 கைப்பிடி கடலைப்பருப்பு, 4 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பருப்பெல்லாம் செவந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை போட்டு கொஞ்சம் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். தேவையான நல்லா உப்பு போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பூவையும் இதோட சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்க்குறதாங்க ஒரு தனி டேஸ்ட்டே கொடுக்கும். நான் இன்றைக்கி அரை மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன். 5 நிமிஷம் கிண்டிங்கன்னா கையால் கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு மாவு கெட்டியாக வந்துடும். எங்கள் வீட்டில் வாழை மரம் இருக்கிறனால கொஞ்சோண்டு வாழை இலையில் தட்டியும் மீதியை கையால் உருண்டை பிடிச்சி அப்புறம் பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சேன். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் 5லேருந்து 7 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா சூப்பரான தாளிச்ச கொழுக்கட்டை ரெடி.